மார்க்கோ அப்புறம் டீரெக்ஸ மைக்கேல் அப்புறம் வெரோனிகா அவங்க கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன இது, மார்க்கோவும் டீரெக்ஸும் தப்பிச்சிட்டாங்களா? இப்ப மார்க்கோ வெரோனிகாவை என்ன பண்ண போறாரு? லூக்கா மைக்கேல் கூட தான் இருந்தாரு, ஆனா இப்ப அவரும் ஜெயில்ல இருக்காரு. மேகுல் அவரோட டீமை பார்க்க கோவாவுக்கு போறாரு. அப்ப திடீர்னு சில லோக்கல்ஸ் சண்டை போடுற சத்தம் அவருக்கு கேக்குது. மேகுல் அவங்களுக்கு பக்கத்துல போய் நடக்கிறத அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன் வண்டி சாவிய நீ தான் திருடி இருக்க? இல்ல, வண்டி சாவிய இவங்க திருடல. நான் எந்த வண்டியோட சாவியும் திருடல. அதோட எனக்கு வண்டி ஓட்டவும் தெரியாது, சரியா? லாஜிக்கல் அருமை, இந்த கார் சாவியை யார் திருடி இருப்பாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? கவனமா பாருங்க, இந்த ஆளோட பாக்கெட்ல இருந்து ஒரு கீ செயின் வெளியே இருக்கு. அப்படின்னா இவன் தான் சாவியை திருடி இருக்கணும். சண்டை போடுறதை நிறுத்துங்க, வண்டி சாவி இவர்கிட்ட தான் இருக்கு. அந்த ஆள் சாவியை திரும்ப கொடுத்துடுறாரு. அப்புறம் மேகுல் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. யார் நீ? இது ஒரு பிரைவேட் லொகேஷன். நீ இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடம் யாரோட பிரைவேட் இடமும் இல்ல. நீங்க இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க? இந்த இடத்தை யாராலையும் ட்ராக் பண்ணவும் முடியாது. எனக்கு அது ரொம்ப சுலபம் தான். மேகுல் சார், நீங்களா? இப்ப கோவா பாதுகாப்பா இருக்கு. ஏன்னா மேகுல் சார் வந்துட்டாருல. ஜீனாலோஹா பிளாஸ்டிக், மேகுல் சார் ஃபேண்டாஸ்டிக். வெரோனிகா, டிராக்கோவோட ஒரே ஒரு மோட்டோ வின் பண்றது மட்டுமா தான் இருந்தது. அது சேலஞ்சா இல்ல, ஒரு அப்சஷனா மாறி இருந்தது. ஃபைனலி மேகுல் கோவாக்கு வந்திருக்காரு. கண்டிப்பா அவர் இங்க வருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரே விஷயத்த மட்டும் யோசிக்கிறத விட்டு நாம எல்லா பக்கமும் யோசிச்சாகணும். என்னோட ஸ்ட்ராட்டஜி, அவனோட இன்டெலிஜென்ஸ். மேகுல் ரொம்ப கிளவரானவன். இந்த தடவை ஒவ்வொரு மூவியும் ஆன்டிசிபேட் பண்ணிருக்கோம். ஆன்டிசிபேட்? மைக்கேல், நீ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. மேகுல் பெரிய அறிவாளி. அவர் ஒவ்வொரு தடவை ஜெயிக்கும் போதும் அவர் என்ன இன்ஸ்பயர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா இந்த தடவை நான் யோசிக்கிறது தான் நடக்கும். இந்த வாஸ்கோ டாக்யார்டோட டீகாய் ஷிப்மெண்ட்டை நாளைக்கு பிளான் பண்ணுங்க. நாம எல்லா கூட்டும் இங்க ஷிஃப்ட் ஆகணும். ஒருவேளை மேகுல் அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா அவர் கண்டிப்பா வர மாட்டாரு. என்னோட ஏஜென்ட்ஸ் அவரோட ஒவ்வொரு மூவையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த கப்ஸ் இது வெறும் கேட்ஜெட்ஸ் இல்ல. இதுதான் நான் ஜெயிக்கிறதுக்கான காரணம். பெர்ஃபெக்ட் டீம் as always. ஹரிவால என்ன தோக்கடிச்சிடலான்னு அவர் நினைச்சிட்டு இருக்கலாம். நோ, நெவர். நாளைக்கு வாஸ்கோ டாக்யார்ட்ல எல்லா ஃபேக் செட்டப்பும் ரெடியா இருக்கணும், புரியுதா? எவ்வளவு செக்யூரிட்டியை போட்டாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு விஷயம், மேகுல் அப்புறம் அவரோட டீமுக்கு நாளைக்கு நிஜமாவே அங்க ஷிப்மெண்ட் நடக்குதுன்னு தோணணும். இந்த தடவை டேவிட் மறுபடியும் பெரிய பிளான் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த தடவை அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அங்க கோகோ வராரு. கோகோ, எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? பாஸ், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் லூக்கா ஜெயில இருந்து தப்பிக்கிற எக்ஸ்போர்ட்டா இருந்தாரு. அவர் இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருந்தாரு. லாஜிக்கல் ஆர்மி, இந்த சீனை பார்த்து லூக்கா இந்த ஜெயில இருந்து எப்படி தப்பிக்க போறாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க யோசிங்க. லோக்கா கிரவுண்ட தோண்டி அங்கிருந்து தப்பிப்பாருன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த செல்ல ஏற்கனவே இவ்ளோ மண் இருக்கு. அதோட இது முழுக்க டைல்ல பண்ணிருக்காங்க. இதை தோன்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா நீங்க கவனமா அப்சர்வ் பண்ணா இங்க பாருங்க, இங்க ஒரு ராட் இருக்கு. இந்த செல்லுக்கு வெளியில ஒரு பாக்ஸும் இருக்கு, அதுல கீயும் இருக்கு. லூக்கா காட் கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ அந்த அயன் ராடை எடுத்து அவர் அந்த கீயை எடுத்துடுறாரு. அப்புறம் செல்லை ஓபன் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. அவர் அந்த ஜெயில் வாலை கிராஸ் பண்ண போகும்போது காட் அவரை பார்த்துடுறாரு. உடனே கன் எடுத்து அவர் ஃபைட் பண்றாரு. லூக்கா உடனே அங்கிருந்து குதிச்சு அப்படியே தப்பிச்சு ஓடிடுறாரு. அதோட அவரோட செல் கீயையும் அவர் எடுத்துட்டு ஓடிடுறாரு. அடுத்த நாள் ஜாக் மில்லருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவர் சீனியர் சீஃப் நேத்துல இருந்து காணோம்னு. ஜாக் மில்லர் அவரோட டீம், அதுல ஜெமி, இவர் அவரோட ஜூனியர். அப்புறம் சஞ்சனா, இவங்க ஒரு ஃபாரன்சிக் டாக்டர். அவர் சீஃபோட லாஸ்ட் லொகேஷனுக்கு இவங்க கிளம்பி போறாங்க. சீஃப் இந்த ராத்திரி நேரத்துல இவ்ளோ அமைதியான இடத்துக்கு எதுக்கு வந்தாரு? சீஃபுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களோ? டின்னர் டேட்டுக்காக வந்திருப்பாரோ?
நாம அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? ஃபன் பண்ணா இப்ப நேரம் இல்ல. சீஃப் நேத்து ராத்திரியில இருந்து காணோம். எனக்கு ஏதோ தப்பா தோணுது. அவங்க எல்லாரும் உடனே சீஃபோட லாஸ்ட் லொகேஷனுக்கு போறாங்க. அங்க ஒரு வீடு இருந்தது. அதுக்கு வெளியே சீஃபோட கார் இருந்தது. இத பார்த்து 3 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. 3 பேரும் அந்த வீட்டை முழுசா செக் பண்றாங்க. அப்ப திடீர்னு சஞ்சனா அங்க ஏதோ விசித்திரமான கெமிக்கல் இருக்கிறத பாக்குறாங்க. ஜாக், இங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. டாக்டர், நீங்க இங்க எல்லா பொருளோட சாம்பிளையும் கலெக்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள நாங்க 2 பேரும் போய் சீஃபோட காரை பாக்குறோம். இப்படி சொல்லிட்டு ஜாக்கும் ஜெமியும் வீட்டை விட்டு வெளியே வந்து கார் டோரை ஓபன் பண்றாங்க. அந்த காரோட சீட்ல ஒரு பாக்ஸ் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. சீஃப் இதுல ஏதாவது ஒரு குழு வச்சிருப்பாரோ இல்ல ஏதாவது ப்ரூஃப்? ஜாக் இந்த பாக்ஸை கவனமா பாக்குறாரு. அதை சுத்தி 4 பக்கமும் லாக் இருந்தது. அதுக்கப்புறம் ஜாக் ஒவ்வொன்னா எல்லாத்தையுமே அன்லாக் பண்றாரு. ஆனாலும் பாக்ஸ் ஓபன் ஆகல. அப்புறம் ஜெமிக்கு புரிஞ்சிருது இந்த பாக்ஸை எப்படி திறக்கிறதுன்னு. ஆனா லாஜிக்கலாருமே அது உங்களுக்கு தெரிஞ்சதா? அந்த பாக்ஸுக்கு மேல இருக்கிற கையோட சிம்பலை பார்த்து ஜெமிக்கு புரிஞ்சிருது இந்த பாக்ஸை திறக்கிறதுக்காக 2 பேர் இருக்கிறது அவசியம். ஒரே தடவையா எல்லா லாக்ஸையுமே ஓபன் பண்ணணும். அப்பதான் இந்த பாக்ஸ் ஓபன் ஆகும். 2 பேரும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண உடனே அந்த பாக்ஸ் ஓபன் ஆயிடுது. அப்புறம் அதுல ஒரு போட்டோ இருந்தது. அதுல சேவ் ஹர் அப்படின்னு எழுதி இருந்தது. ஜெமி பார்க்கும்போது சஞ்சனாவுக்கு எதுவுமே ஆகல. அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தாங்க. சஞ்சனா, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? இல்ல சார், எனக்கு ஒன்னும் ஆகல. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தது ரொம்ப நல்லதுதான். இந்த பிளான் எல்லாம் நம்மள கொல்றதுக்காக தான் பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல, இது வேற ஏதோ. நம்ம பாக்குற எதுவுமே உண்மை இல்ல. இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற மார்க்கோ அப்புறம் ட்ரெக்ஸோட டார்கெட் ஒரே ஒருத்தர் தான், வெரோனிகா. அவங்க 2 பேரும் இவங்க பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எப்படி பழி வாங்குறதுன்னு. அவ ஒரு மாஸ்டர் மைண்டுன்னு அந்த வெரோனிகா நினைச்சிட்டு இருப்பா. ஆனா உண்மையான மாஸ்டர் மைண்ட் இங்கதான் இருக்கான். நான் அவளை விட மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும். நாம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சுட்டா போதும். அப்புறம் அந்த வெரோனிகா கதையை முடிச்சிருவேன். அமைதியா வேலை செய்யுங்க, இல்ல தனித்தனி செல்ல போட்டுருவோம். அமைதியாவா? எங்க மனசு அமைதியாக ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வெரோனிகாவோட முடிவு. அங்க இன்னொரு பக்கம் கோகா அப்புறம் லூகா டேவிட் கிட்ட போறாங்க. பாஸ், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நம்ம பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அடுத்து நாங்க என்ன பண்ணணும்? நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. அப்ப ஜாக் சஞ்சனா கிட்ட சொல்றாரு, அந்த பிளாஸ்ட் ஆன வீட்டு ஓனர் கிடைச்சிட்டாரு. என்ன விசித்திரமா இருக்கு, இங்க 3 டோர் இருக்கு. இது நமக்கான ட்ராப்பா இருக்குமா? ஆமா சஞ்சனா, இது நமக்கான ட்ராப் தான். ஒருவேளை இவரை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க 3 பேரும் இந்த கதவு வழியா உள்ள வரணும். இதுல ஒரு டெட்லி ட்ராப் இருக்கு. நீங்க 3 பேரும் உள்ள வந்து அந்த கிரீன் கலர் பட்டனை பிரஸ் பண்ணணும். அப்போதான் இந்த ஆளை காப்பாத்த முடியும். நம்ம ஏதாவது பண்ணி அந்த ஆளை காப்பாத்தியே ஆகணும். அடுத்து என்ன பண்றதுன்னு அதுதான் நமக்கு வழிகாட்டும். 3 பேரும் ஒவ்வொரு கதவா தேர்ந்தெடுத்து உள்ள போறாங்க. மேகுலங்க வந்ததால டீமுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைச்சது. ஆனா வாஸ்கோ டாக்யார்டோட டெட்லி மிஷனுக்காக எல்லாரும் அவங்கவங்க ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணாங்க. இது வாஸ்கோ டாக்யார்ட் மேப். இதுதான் அவங்களோட பிரைமரி ஃபோக்கஸ். எனக்கு என்னமோ இது டிகாயா இருக்க வாய்ப்பு இருக்கு. டிராகன் எக்ஸஸ் எப்பவும் ஒரு பேக்கப் பிளான் வச்சிருப்பாங்க. சார், சோனியாவை டாக் 14 பக்கத்துல ஏதாவது ட்ராக்கரை வைக்க சொல்லுவோம். அப்பதான் அவங்களோட அடுத்த மூவை நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியும். அந்த கவர்க்காக நான் எப்பவுமே ரெடியா இருப்பேன். ஆதி அப்புறம் இலியானா சரியான நேரத்தை மட்டும் பார்த்து சொன்னா போதும். ஆனா பேக்கப் சிஸ்டமும் பார்த்துக்கோங்க. நான் உங்க லைவ் அப்டேட்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சார், கேமராவை 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியும். ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட பேக்கப் ஆக்டிவேட் ஆயிடும். நான் என்கிரிப்டட் கம்யூனிகேஷனை டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க ஒரு ஷிப்மெண்ட்டை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அது மும்பை அப்புறம் துபாய் டாக்ஸுக்கு போகும். டியானா, உங்க டீகோடிங் ஸ்கில் கிரிட்டிக்கலா இருக்கு. நீங்க அவங்க பேக்கப் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. கவலைப்படாதீங்க சார், அவங்க சிஸ்டமை கிராஷ் பண்ண நான் எப்பவும் ரெடியா இருப்பேன். ஆமா, நான் என்ன பண்ணட்டும்? ஜோயா, நீ டாக்யார்டுக்கு வரக்கூடாது. நீ இங்கே இருந்த மிஷனை கோஆர்டினேட் பண்ணணும். ஓகே மேஹில் சார். டாக்யார்டுக்கு 3 எக்ஸிட் இருக்கு. எங்கேயாவது தப்பு நடந்துருச்சுன்னா அப்புறம் இந்த எக்ஸிட்ல இருந்து நம்ம ஈஸியா இங்க வந்துடலாம். ஒருவேளை அவங்க பேக்கப் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணா அப்போ அங்கேயே ஒளிஞ்சுக்க நாம ஒரு இடத்தை தேடி ஆகணும். எல்லாருக்கும் உங்க பொசிஷன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? எஸ். பிளான் ரெடியா இருந்தது. ஆனா இந்த மிஷனோட சேலஞ்சஸ் டீமுக்கு ஒரு புது டெஸ்டா இருந்தது. மேகுல் அப்புறம் அவரோட டீம் இந்த வாஸ்கோ டாக்யார்ட் மிஷனை வெற்றிகரமா முடிப்பாங்களா? இல்ல இது வெரோனிகாவோட டிகாய் தானா? இத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.